ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன். இன்றைக்கி நம்ம தி பாய்ஸ் சீசன் 4 எபிசோட் 4ம் 5ம் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஃபஸ்ட்டு 3 எபிசோடையும் பார்த்தோம். அதோட எண்டிங்கில் ஹோம்லேண்டர் சின்ன வயசில் ஒரு லேபில் இருந்திருப்பார். அந்த லேபுக்கு அவர் போகிற மாதிரி எபிசோட் 3 முடிச்சிருப்பாங்க. இப்போது டேரெக்டாகவே அந்த இடத்துலேருந்து எபிசோட் 4 ஸ்டார்ட் ஆகுது. அந்த லேபில் இருக்கிற எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. அப்போது யாரோ ஒருத்தவங்க செக்யூரிட்டி லெவலை ப்ரீச் பண்ணிட்டாங்க, சீக்கிரமாக பேக்கப்புக்கு கூப்பிடுங்கன்னு மார்ட்டின் சொல்கிறாரு. உடனே செக்யூரிட்டி எல்லாருமே வந்து ரெடியாக கன்னை வச்சுட்டு ஷூட் பண்ண ரெடியாக இருக்காங்க. அப்போ லிஃப்ட்டு திறகுது. உள்ளே யாருன்னு பார்த்தா நம்ம ஹோம்லேண்டர் ஒரு கேக்கை வாங்கிட்டு வந்து நிற்கிறாரு. ஹோம்லேண்டரை பார்த்த உடனே செக்யூரிட்டியோ இவனை சுட்டா நமக்கு தான் சங்குன்னு சொல்லிட்டு கம்முன்னு ஒதுங்கி போயிடுறாரு. அதே நேரம் இங்கே மார்ட்டின் எல்லாருமே ஹோம்லேண்டரை பார்த்துட்டு செமையாக ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா இவங்க அவரை இன்னும் நல்லா துன்புறுத்திருக்காங்கன்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் இன்றைக்கி நம்மளை என்ன செய்ய போகிறானோன்றதை நினச்சி செமையாக பயந்து நின்றுட்டுருக்காங்க. ஆனால் ஹோம்லேண்டரோ உள்ளே வந்து, ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நான் அவங்க எல்லாரையும் சும்மா பார்த்துட்டு ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கேன், வாங்க எல்லோரும் வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே நின்றுட்டுருக்காரு. அதுக்கப்புறமா இங்கே டாக்டர் யூகி கிட்ட, உங்கள் அப்பா இன்னும் 2-3 நாளில் எப்படியும் பிரெயின் டெத் ஆகிடுவார், அதனால் அதுக்கு முன்னாடியே நம்மளே அவரை சாவடிச்சிருவோம், கருணை கொலை பண்ணிடலான்னு டாக்டர் யூகி கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அவரோ அதுக்கு சுத்தமாக ஒத்துக்கவே மாட்டாரு. அவங்க அம்மா கிட்டேயும் இதெல்லாம் வேணான்னு எவ்வளோ சொல்கிறாரு. ஆனால் அவங்க அம்மா எனக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் பேச்சு கேட்குறாங்க. இப்போ யூகிக்கு என்ன பண்ணே தெரியல. இப்போ உடனே அந்த ட்ரிப்ஸரை அந்த டியூப்பை பார்க்குறாரு. அதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு ஐடியா வருது. உடனே அந்த இடத்த விட்டு கிளம்பி வேகமாக எங்கேயோ போகிறாரு. அதே நேரம் இங்கே ஆனி ராபர்ட் சிங்கரை பார்க்க வந்திருக்காங்க. ராபர்ட் சிங்கர் ஆனிக்கிட்ட, அந்த தலையை வெடிக்க வைக்கிற நாயை அழிக்கிறதுக்கு மருந்தை கண்டுபிடிச்சிட்டேன்னு மட்டும் சொல்லு, வேறு ஏதாவது சொல்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து கிளம்புன்றாரு. அதுக்கு ஆனி, உங்களுக்கு என்னுடைய உதவி தேவை, சூப்ஸ் கண்ட்ரோல் பில் பாஸ் ஆச்சுன்னா மொத்த வாட் கம்பெனியுமே அழிஞ்சிரும், அவங்களுக்கு இருக்கிற பங்கு சந்தை, மிலிட்ரி சப்போர்ட், போலீஸ் சப்போர்ட் எல்லாமே தரமட்டமாயிடும், மொத்த வாட்டுமே மண்ணோட மண்ணாக போயிடும். ஆனால் அதுக்கு அந்த சூப்ஸ் கண்ட்ரோல் பில் பாஸ் ஆன மட்டும்தான்னு ஆனி சொல்ல, அதுக்கு ராபர்ட் சிங்கர், அதை நான் பார்த்துக்கிறேன், உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படாது, நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்கிறாரு. அப்போ ஆனி, இதை பாருங்கள், ஒரு பில் பாஸ் ஆகிறதுக்காக 5 கோடி மக்கள் வாட் கம்பெனியை எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் நினச்சா அதை பண்ண முடியும். ஸ்டார்லைட்டாவோ இல்லை வேறு எப்படி வேணாலும் என்னால் பண்ண முடியும். ஆனால் உங்களுடைய பிஆர் டிபார்ட்மெண்ட்டோ ரொம்பவே மோசமாக இருக்குது, உங்களால் கண்டிப்பாக பில்லை பாஸ் பண்ண வைக்க முடியாதுன்னு ஆனி சொல்ல, அதுக்கு ராபர்ட் சிங்கர், சரி இதனால் உங்களுக்கு என்ன ஆதாயம்னு கேட்குறாரு. அதுக்கு ஆனி, எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் நீங்கள் பண்ணி தரணும், மொத்த வாட்டையும் தரமட்டமாக்கணும், இந்த முடிவுலேருந்து நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் பின்வாங்கக்கூடாது, அதுதான் எனக்கு வேணும், அப்படின்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்றாங்க. அதுக்கு சிங்கர் சரி ஓகேன்னு சம்மதிக்கிறாரு. அதுக்கப்புறமா அங்கேருந்து ஆனி நேராக கிளம்பி ஸ்டார்லைட் ஹவுஸுக்கு வராங்க. அங்கே வந்து பார்த்தா வெளியில் ஸ்டார்லைட் ஹவுஸுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிற மாதிரி ஸ்டேஜ்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யார் பண்ணுவோன்னு பார்த்தா சிஸ்டர் சேஜ் தான். ஃபயர் கிராக்கரை வச்சு ஸ்டார்லைட் மேலே எந்த அளவுக்கு விருப்ப அதிகமாக்க முடியுமோ அதிகமாக தான் இந்த கான்செர்ட்டை இவங்க பண்ணுறாங்க. அதே நேரம் இங்கே ட்ரெயின் இவங்க பிளானை எல்லாத்தையுமே கேட்டுட்டு கிட்ட இதெல்லாம் சொல்லலான்னு ஃபோன் எடுப்பார். அந்த நேரம் சேஜோ அவரை பார்த்துருவாங்க. அவங்க பார்த்ததை இவரும் பார்த்துடுறாரு. உடனே சுதாரிச்சு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அதே நேரம் இங்கே ஸ்டார்லைட் ஃபவுண்டேஷனில் இருக்கிற எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஏன்னா பெரிய பிரச்சனை அங்கே தான் ஆயிடுச்சுன்னா யாருக்கும் எந்த காயமும் வரக்கூடாதுன்றதுக்காக எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு அவங்க டீம் மட்டும் அந்த இடத்துல இருக்காங்க. அப்போது புட்சரை ஆனி பார்த்துட்டு, இவன் எதுக்கு இங்கே இருக்கான், இவனை ஒழுங்கு மரியாதையாக போக சொல்லுங்கன்னு பயங்கரமாக டென்ஷனாக வராங்க. அப்போ இதை பாருங்கள், எனக்கும் இவனை பிடிக்காது தான், ஆனால் இப்போது இருக்கிற பிரச்சனையோ நம்மளெல்லாம் மீறின விஷயம், ஹோம்லேண்டர் சிஸ்டர் சேஜ் இவங்க 2 பேரும் இந்த உலகத்தையே அழிக்கணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, அவங்கள நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னா கண்டிப்பாக புட்சரும் நமக்கு தேவை, ஸோ அதனால் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு அவங்கள அமைதிப்படுத்துறாரு. அப்போ புட்சர் ஆனிக்கிட்ட, அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கும் ஃபயர் கிராக் இருக்கும், அப்படின்னா பிரச்சனை, அவையும் உன்னை இப்படி இருக்கிறான்னு அவர் கேட்க, அதுக்கு ஆனி, எனக்கு பற்றின ஐடியா சுத்தமாக கிடையாதுன்னு போய் சொல்கிறாங்க. அதை புட்சர் கேட்டுட்டு, சரி இதை அப்புறமா பார்த்துக்கலாம், எனக்கு உன்னுடைய கம்பெனிலேருந்து $50,000 3 மணி நேரத்துக்குள்ளார எப்படியாச்சும் எடுத்துத்தான்னு கேட்குறாரு. அதுக்கு அவ்வளோ பணத்தை வாங்கிட்டு கொடுத்துட்டு என்னால் ஒன்றா தனியாலாம் விட முடியாதுன்னு சொல்லிட்டு புட்சர் கூட அவரும் கிளம்பி போகிறாரு. அதே நேரம் இங்கே ஹோம்லேண்டர் எல்லாரும் சாப்பிட்றத பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காரு. அப்போ ஃப்ராங்க்ன்றவரை கூப்பிட்டு, இங்கே வா, நம்ம 2 பேரும் த்ரோ பால் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டஸ்ட்பின் எடுத்து வச்சு, இந்த டஸ்ட்பினில் யார் 3 தடவை கரெக்டாக இந்த பேப்பர் பந்தை தூக்கி அது உள்ளார போடுறாங்களோ அவங்க வின்னர், ஒருவேளை நீங்கள் ஜெயிச்சிட்டா சீக்கிரமாக உங்களுடைய குடும்பத்தையும் வீட்டில் பசங்களையும் போய் பார்க்கலான்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சரி ஓகே விளையாடலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. இப்போது 2 பேருமே ஆளுக்கு ஒரு பாலை கரெக்டாக உள்ளே போட்டுடுறாங்க. அப்போது ஹோம்லேண்டர் 2வது பாலை உள்ளே போட்டு மார்ட்டின்கிட்ட சொல்கிறாரு, ஹேய் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த ஆட்டத்தை நான் உங்ககிட்ட தான் விளையாட கற்றுக்கிட்டேன்,
நீங்கள் ஒரு தடவை இந்த பாலை கரெக்டாக டஸ்ட்பினில் போட்டுட்டு இந்த ஓவனில் இருந்த என்னுடைய உடம்பு எரியுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணீங்க. என்னுடைய தோல் வந்து எரியல, ஆனால் அது எனக்கு பயங்கரமாக வலிச்சுது. நான் உள்ளே இருந்துட்டு பயங்கரமாக வலியில் கதறேனா, என் கண்ணுலேருந்து ஒரே தண்ணியாக வடிஞ்சுது. ஆனால் அதெல்லாம் நீங்கள் கண்டுக்க கூட இல்லை. அதே நேரம் இந்த இடத்த சுற்றி நிறையா பேர் என்ன நோட்ஸ் எடுத்துகிட்டு இருந்ததை நான் கவனித்தேன். ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க எல்லாருக்கும் பின்னாடி நீங்கள் உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தீங்க. அதை தான் நான் முக்கியமாக கவனித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இப்படி பேச பேச அங்கே இருக்கிற எல்லாருக்குமே பயம் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும். ஏன்னா அடுத்து இவன் என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதனால எல்லாருமே செமையாக பயந்துட்டு இருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து மார்ட்டின் முட்டாள்தனமாக ஒன்று சொல்கிறாரு ஹோம்லேண்டர்கிட்ட, இதை பாரு, நான் வந்து என்னுடைய வேலையை தான் பண்ணேன். அதை கேட்ட ஹோம்லேண்டருக்கு இன்னுமே டென்ஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா, ஏய் ஃப்ராங்க், நீ என்ன பண்ணு, அந்த ஓவனுக்குள்ளார போய் நான் கோல் போடுறத பாருன்னு சொல்லிட்டு உள்ளே போக சொல்கிறாரு. ஆனால் அவரோ, ஏய் ப்ளீஸ் என்ன விட்டு அப்படின்னு பயங்கரமாக கெஞ்சுறாரு. அப்போ ஹோம்லேண்டர், ஒழுங்கு மரியாதையா நீயே உள்ளே போயிட்டுனா நீ மட்டும்தான் சாவ, இல்லைனா உன்னோட மொத்த குடும்பமும் அது உள்ளார போகும்னு சொல்லி மிரட்டுறாரு. அதை கேட்டுட்டு ஃப்ராங்க்கும் வேறு வழி இல்லாமல் உள்ளே போயிடுறாரு. அங்கே போயிட்டு சொல்கிறாரு, இதை பாரு, என்னை மன்னிச்சிரு, நான் உன்கிட்ட ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு ஹோம்லேண்டர், எதுவும் மன்னிப்பா, ஏன் என்கிட்ட மன்னிப்புலாம் கேட்குற, நீ உன்னோட வேலையை தானே பார்த்த, அதுக்கு ஏன் மன்னிப்புலாம் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடிட்டு அந்த ஓவனை ஆன் பண்ணி விட்டுறாரு. அவரோ உயிரோட எரிஞ்சு அந்த இடத்துல விழுந்து செத்து போயிடுறாரு. அதை பார்த்துட்டு ஹோம்லேண்டரோ 3வது கோல் போடுறாரு. ஆனால் அந்த கோல் மிஸ் ஆகிடுது. அதை பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, ஒரு வேளை நீங்கள் வெளியவே நின்றுட்டு இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் தான் ஜெயிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எரியறதை நின்று பார்த்துட்டே இருக்க. அதே நேரம் இங்கே ஹியூகி, கிம்கோ இவங்க 2 பேரும் ஒரு பெரிய டிரான்ஸ்போர்ட் ஏரியாவுக்கு வந்திருக்காங்க. அங்கே ஹியூகி தான் கிம்கோவை கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. கிம்கோக்கோ யாரை பார்க்க வந்திருக்கோன்னே தெரியாது. அப்போ அந்த இடத்துக்கு ஏ ட்ரெயின் வராரு. ஏ ட்ரெயினை பார்த்த உடனே இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான்னு ஹியூகி கிட்ட கேட்க, ஹியூகியை ஏ ட்ரெயின் பார்த்துட்டு, நீ எதுக்கு என்ன இங்கே வர சொன்ன, நான் அந்த தங்க சங்கிலி போட்டிருப்பானே அவன் தான் எனக்கு வர சொன்னான்னு நினச்சேன். சிஸ்டர் சேஜ் வந்து கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு என்ன கண்காணிச்சிட்டு இருக்கா, இந்த நேரம் தான் நீங்கள் என்ன அந்த மாதிரிலாம் கூப்பிடுவீங்களா, எதுக்குடா நான் அந்த மாதிரி கூப்பிட்டேன்னு கேட்குறாரு. அதுக்கு யோகி, இதை பாரு, உன்னால் எனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு, நான் விரும்பின ஒருத்தவனா நீ கொண்டுட்ட, இப்போ நீ நான் விரும்பின ஒருத்தவரை எனக்கு மீட்டு தரணும், அது உன்னால் தான் முடியும், எனக்கு டெம்பரரி வீ வேணும், அது உன்னால் மட்டும்தான் எடுத்து தர முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஏ ட்ரெயின், நான் எதுக்கு உனக்கு அதை எடுத்து தரணும், அது வந்து ஹோம்லேண்டருடைய ரூமில் தான் இருக்குது, அது எடுக்கணும்னு இது ரொம்ப ரிஸ்க்குறாரு. அதுக்கு ஹியூகி, ஒரு டெம்பரரி வீக் காணாமல் போனால் யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது, எப்படியாச்சும் எடுத்துத்தான்னு கேட்க. அதுக்கு ஏ ட்ரெயின், சரி உனக்கு நான் அதை எடுத்து தரேன், எடுத்து தந்தா அதுக்கப்புறம் நீ என்ன டிஸ்டர்பே பண்ணக்கூடாதுன்னு டீல் போடுறாரு. அந்த டீலுக்கு ஹியூகியும் ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்ட உடனே ஏ ட்ரெயின் அங்கேருந்து வேக வேகமாக கிளம்பி போயிடுறாரு. ஏ ட்ரெயின் போன உடனே கிம்கோ ஹியூகி கிட்ட, இதுக்கு டெம்பரரி வீலாம் வாங்குற, இதுக்கு நீ உன்னோட அப்பாவை செத்துட்டு போட்டோன்னு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தா இது ஒரு மாஃபியா கும்பல், கிம்கோவை சாவடிக்குதுன்னு தான் வந்திருப்பாங்க. இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 2 பேரும் ஓடி போய் ஒரு ரூமுக்குள்ளார ஒழிஞ்சிக்கிறாங்க. அங்கே கிம்கோ ஹியூகி கிட்ட ஒரு சில தற்காப்புக்காக சில ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அவங்க தனியாக ஒரு இடத்துக்கு போய் எல்லாரையும் அடித்து சாவடிக்கிறாங்க. அதே நேரம் இங்கே ஹியூகியோ கேப்டன் அமெரிக்கா மாதிரி ஷீல்டெல்லாம் கையில் வச்சுட்டு ஒருத்தன்ட்ட சண்டைலாம் போடுறாரு. ஆனால் அவனும் சர்வசாதாரணமாக கையில் இருக்கிற எல்லாத்தையும் பிடிங்கி போட்டு கத்தியால் குத்த வந்துடுறான். ஆனால் அதுக்கு முன்னாடி இவர் கையில் வச்சிருந்த கத்தியால் அவனுடைய கழுத்தறுத்து அவனை சாவடிச்சு போட்டுடுறாரு. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி தப்பிச்சு போயிடுறாங்க. அதே நேரம் இங்கே எம்எம்மும் புட்சரும் ஃபயர் கிராக்கர் இருக்கிற இடத்துக்கு வராங்க. எதுக்கு இங்கே வந்திருப்பாங்கன்னா, இவர் இதுக்கு முன்னாடியே ஒரு $50,000 எம்எம் டிக்கெட் இருப்பார். அந்த பணத்தை வச்சு இவங்க ஃபயர் கிராக்கர் பற்றின ஒரு ப்ரைவேட் வீடியோவை எப்படியோ வாங்கிடுவாங்க. அதை வச்சு அவங்கள மிரட்ட தான் அங்கே வந்திருப்பாங்க. ஆனால் ஃபயர் கிராக்கரோ அதுக்கெல்லாம் பயப்படாமல் அந்த வீடியோவை அவங்களே ரிலீஸ் பண்ணி விட்ருவாங்க. அதை பார்த்த உடனே என்னடா இது இப்படி சப்புனாகி போச்சுன்ட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவங்க போன அதே நேரம் இங்கே ஃபயர் கிராக்கர் நேராக அந்த ஷோவில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுனால அது வைரல் ஆகுது முன்னாடி இவங்களே வந்து பாவ மன்னிப்பு கேட்குற மாதிரி வந்து நடிப்பாங்க. அதை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாரும் அதை அப்படியே நம்பி அவங்கள மன்னிச்சிடுறாங்க. அதை ஸ்டார்லைட்லாம் டிவியில் பார்த்துட்டு இன்னும் கரும உண்டாது அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. அப்போ ஃபயர் கிராக்கர் ஸ்டார்லைட்டை பற்றின இன்னொரு ரூமர் சொல்கிறாங்க. அது என்னன்னா, 12 வயசில் ஸ்டார்லைட் முத ஒரு ராபரி நடந்துச்சு. அந்த ராபரியில் மக்களை அவள் சேவ் பண்ணா. ஆனால் அவங்க யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். அன்னைக்கு அந்த ராபரி அப்போ அவள் எல்லாரையும் காப்பாற்றினது உண்மைதான். ஆனால் அதே நேரம் அங்கேருந்த ஒரு பிணை கைதியை அவள் குருடாக்கிட்டா. அவங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. ஆனால் அதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் ஸ்டார்லைட்டோ டிவி முன்னாடி போஸ் கொடுத்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதெல்லாம் பார்த்துட்டு ஸ்டார்லைட்டுக்கு இன்னும் கோவம் அதிகமாகிட்டே இருக்குது.
உடனே இவங்க வேகமாக ஓடி போய் கதவை சாத்திட்டு தனியாக ஒரு ரூமுக்குள்ளார உக்காந்துப்பாங்க. அதே நேரம் இங்கே எம்எம் புட்சர் 2 பேரும் வந்து நிற்கிறாங்க. அதை ஃப்ரெஞ்சி பார்த்துட்டு, தெரியும்டா நீங்கள் போகிற வேகத்திலே திரும்பி வந்துடுவீங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதுக்கு புட்சர் சொல்கிறாரு, இரு எங்கே போகிற, நமக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபயர் கிராக்கர் ரூமுடைய சாவியை ஃப்ரெஞ்சி கிட்ட தராரு. இதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு அவர் கேட்க, அதுக்கு அந்த ரூமுக்குள்ளார ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை நீ பார்க்கணுன்னு விரும்புறியா, போய் பாருன்னு சொல்லி ஃப்ரெஞ்சியை அந்த ரூமுக்குள்ளார அனுப்புகிறாரு. அதே நேரம் இங்கே ஏ ட்ரெயினும் ஹோம்லேண்டருடைய ரூமுக்கு வந்து அந்த டெம்பரரி எங்கே இருக்குன்னு தேடுறாரு. அப்போ அவர் வச்சுட்ருக்கிற அந்த கொட்டுற முடிங்க பால் எல்லாத்தையும் பார்த்துட்டு, என்னடா இது இதெல்லாம் வச்சுட்ருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்துட்டே இருக்காரு. அப்போ கீழே ஒரு பட்டன் இருக்குது, அதை அழுத்தின உடனே அந்த கபோர்டு பூராவே டெம்பரரி வியாக இருக்குது. அதுலேருந்து ஒன்று எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு போகும்போது ஆஷ்லி பின்னாடியே நின்றுட்டு, இங்கே வந்து நீ என்னத்தை திருடிட்டு இருக்கன்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. அதை பார்த்து ஏ ட்ரெயினும், நான் இங்கே வந்து இருக்கட்டும், நீ என்ன பண்ணுற இந்த ரூமில் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்க, நான் இங்கே சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஏ ட்ரெயின் அவங்க வந்த வழியாக ஓடி போய் வேகமாக பார்த்துட்டு வர்றாரு. அங்கே பார்த்தா அவங்க பாத்ரூம் பூரா அசிங்கப்படுத்தி வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு அந்த ஏ ட்ரெயினும், இப்போது நீ பண்ணதை நான் ஹோம்லேண்ட்கிட்ட சொல்லட்டா, அவங்க கதை என்ன அவன் தெரியுமான்னு அவங்கள மிரட்டுறாரு. உடனே ஆஷ்லியோ, போய் வேணும்னா சொல்லிக்கோ, நீ பண்ணதை நான் சொல்லாமல் விடவே மாட்டேன்றாங்க. அதுக்கு ஏ ட்ரெயினும், இதை பாரு, இப்போ நம்ம 2 பேருமே பிரச்சனையில் இருக்கோம், ஒருத்தரை நம்ம தான் ஹெல்ப் பண்ணிக்கணும் சரியான்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆஷ்லியும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஏ ட்ரெயின் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறமா இங்கே ஹோம்லேண்டர் ஒரு செவுத்தை பார்க்குறாரு. அதில் அவருடைய வயசு எவ்வளோ ஹைட்டு போவாரோ அதை ஒரு செவுத்தில் எழுதி வச்சுருக்காங்க. அதெல்லாம் அவர் பார்த்துட்டு நம்மளை எந்த அளவுக்கு பரிசோதனை பண்ணியிருப்பாங்க அப்படின்றத யோசிச்சுட்டே நிற்கிறாரு. அப்போ மார்ட்டினை கூப்பிட்டு, இதை பாரு மார்ட்டின், என்னை மன்னிச்சிரு, நான் இப்போ ரொம்ப கோவத்தில் இருந்தேன், அதனால தான் நான் அவரை கொண்டுட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மார்ட்டினும், ஓச்சா இதெல்லாம் என்ன இருக்குது, நான் ஒன்றும் மன்னிச்சிட்டேன் அப்படின்றாரு. அப்போ அப்படி சிரிச்சுட்டே இருக்கும்போது ஹோம்லேண்டர் கேட்குறாரு, அப்படியா சரி ஓகே, நீ எனக்கு சின்ன வயசில் வச்ச பட்டப்பேர் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே மார்ட்டினோட முகம் அப்படியே மாறுது கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ ஹோம்லேண்டர், நீ எனக்கு பட்டப்பேர் ஸ்குவிட்டுன்னு வச்ச, அது ஏன் வச்சேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர், இல்லையே எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்ல, அதுக்கு ஹோம்லேண்டர் அவர் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய், நீ என்ன இந்த ரூமில் ரொம்ப நேரம் தனியாகவே விட்டுருவ, இன்னும் சொல்லணுன்னா நாட்கள் கணக்கில் கூட விட்டு போயிடுவேன், அங்கே நான் தனியாகவே தான் இருப்பேன், நான் அழுவுறதை கேட்க கூட அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் என்னை கண்காணிச்சிட்டே இருப்பார் கேமராவில் இருந்து, அதே நேரம் நீயுமே என்னை அந்த கேமராவில் கண்காணிச்சிட்டே இருப்ப, ஆனால் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு 2 நிமிஷம் நீ பிரேக்குக்கு போவ, அதை நான் தெரிஞ்சுட்டு வயசு பசங்க என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அந்த 2 நிமிஷத்தில் நான் அதை பண்ணுவேன், ஆனால் அப்படி நான் பண்ணிகிட்ருக்கிற ஒரு நாள் நீ என்னை பார்த்துட்ட, அப்போ பார்த்த உடனே உன்னால் சிரிப்பை அடக்கவே முடியல, பயங்கரமாக என்னை பார்த்து சிரிச்ச, அப்போ தான் நீ எனக்கு ஸ்குவிட்டின்னு பேர் வச்ச அப்படின்னு ஹோம்லேண்டர் சொல்ல, அதை பார்த்துட்டு மார்ட்டின் செம்மையாக பயப்பட ஆரம்பிச்சிடுறாரு. அதே நேரம் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு, நீ என்னோடய எமோஷனலை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்ட, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, மார்ட்டினுக்கு பயம் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ ஹோம்லேண்டர் என்ன பண்ணுவார்னா, நீ எங்கேயுமே போகாத, இந்த இடத்துல நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சேரை போட்டு உக்காந்துட்டு மார்ட்டின்கிட்ட சொல்கிறாரு, இப்போ நீ என்ன பண்ணுறன்னா, இங்கே நாங்கள் எல்லாரும் சுற்றி நிற்போமா, நீ மட்டும் என்ன பண்ணுவியான், அவருடைய பேண்ட்டை கழட்டிட்டு ஜெர்க் ஆஃப் பண்ணணும்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுறாங்க. ஆனாலும் இவங்களுக்கு வேறு வழியும் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த இடத்துல நின்று அவர் பண்ணுறத பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ ஹோம்லேண்டர் அவரை பார்த்து பயங்கரமாக சிரிக்கிறாரு. ஏன்னா அவரால் வயசானதுனால எதுவுமே பண்ண முடியாது, அதனால் இன்னும் வேகமாக பண்ணுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்கிறாரு. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே மார்ட்டினால் எதுவுமே பண்ண முடியல. அப்போ ஹோம்லேண்டர் சொல்கிறாரு, மார்ட்டின், நான் வேணா உனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கட்டுமா, நீ மட்டும் இப்போ வேகமாக பண்ணலன்னா நான் உன்னுடையதை எரிச்சு சாம்பலாக்கிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. அதை கேட்ட உடனே அவர் பயத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறாரு. அதை ஹோம்லேண்டர் பார்த்துட்டு பயங்கரமாக திருப்பி சிரிக்கிறாரு. அப்போ மார்ட்டின், இதுக்கு மேலே என்னால் முடியல, என்னை விட்டுருன்னு கெஞ்சுறாரு. அதுக்கு ஹோம்லேண்டர், சரி ஓகே பரவாயில்ல விட்டுடு, ரிலாக்ஸ் ஆகுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே லேசரால் அடித்து சாம்பலாக்கிடுறாரு. அவரோ கீழே வந்துட்டு பயங்கரமாக துடிக்க இவர் சிரிச்சுட்டே அவர்கிட்ட போகிறாரு. அப்போ அவருடைய ரத்தக்கரை இவர் காலில் போட்டுரும். அதை ஹோம்லேண்டர், மார்ட்டின், உன்னுடைய ரத்தம் என் பூட்ஸ் எல்லாம் அழுக்காகுது பாரு மார்ட்டின் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சாவர வரைக்கும் போட்டு பயங்கரமாக கலாய்கிறாரு. இப்போ நீ பண்ணதெல்லாம் போதும், எல்லாத்தையும் இதோட நிறுத்துன்னு பின்னாடி ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அவங்கள பார்த்துட்டு ஹோம்லேண்டர் மார்ட்டின் தலையில் காலை வச்சு ஒரே நசுக்கிடுறாரு. அதை பார்த்து அங்கேருந்து எல்லாரும் வாந்தி எடுத்துட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக தெரிச்சு ஓடுறாங்க. அப்போ
அந்த லேடி சொல்கிறாங்க, நம்ம 2 பேரும் எங்கேயாவது போய் தனியாக பேசலாமான்னு. அதுக்கு ஹோம்லேண்டர், எனக்கு ஒரு சூப்பரானது இடம் தெரியும், வாங்க அங்கே போகலான்னு கூப்பிட்றாரு. இவங்களோ, அந்த இடம் வேணாம், என்னுடைய ரூமுக்கு போகலாமே, கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்ல, அதுக்கு அவர், அது சரிப்பட்டு வராது, இந்த ரூம் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி அவங்கள அந்த ரூம் உள்ளார கூட்டிகிட்டு போயிடுறாரு. அதே நேரம் இங்கேயோ ஃப்ரெஞ்சு ஃபயர் கிராக்கருடைய ரூம்பை ஓப்பன் பண்ணி அந்த இடத்தையே மொத்தமாக தேடுறாரு. அப்போ ஒரு எதையோ ஒன்று ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஓ மை காடுன்றாரு. ஆனால் அது என்னன்னு நமக்கு காட்டல. அந்த நேரம்னு பார்த்து அந்த லப்பர் கையன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவனை பார்த்துட்டு ஃப்ரெஞ்சியோ, இதை சொல்கிறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது, நான் ஃபயர் கிராக்கருடைய ஃபேன் தான், ஆனால் இதை கொஞ்சம் பாருங்களான்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அவரை பிடிச்சி அடின்னு அடிய ஆரம்பிச்சிடுறாரு. அதை பார்த்த புட்சரோ அந்த இடத்துக்கு பதறி அடிச்சுன்னு ஓடுறாரு, ஏன்னா சாவடிச்சிட போகிறான்ட்டு. அதே நேரம் இங்கே ஃபயர் கிராக்கர் வந்து ஸ்டார்லைட்டை பற்றினா இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க. அது என்னென்னா, இவங்களுக்கும் ஹியூகிக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்கும். ஆனால் அந்த குழந்தை வேணான்னு சொல்லிட்டு இவங்க அபார்ட் பண்ணிவிடுவாங்க. அதை அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து இவங்க இப்போ லீக் பண்ணி விட்ருவாங்க. அதை பார்த்து இவங்களுக்கு இன்னும் கோபம் ரொம்ப அதிகமாகிடும். உடனே இவங்க நேராக கிளம்பி போய் என்ன பண்ணுவாங்கன்னா, போட்டு ஃபயர் கிராக்கரை பொலன்னு பொழந்துடுறாங்க. மூக்கிலேருந்து ரத்தம் பயங்கரமாக கொட்டுது அவங்களுக்கு. அந்த நேரம் அங்கே வந்து என்ன பண்ணுவார்னா, சுற்றி பாரு, ஒரே டிவி மீடியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. அதே நேரம் இங்கேயோ புட்சர் நேராக உள்ளே வந்து அந்த லப்பர் கையா மேலே ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் மாதிரி ஒன்று எடுத்து அடிக்கிறாரு. அதை அடித்த உடனே அவனுடைய கையே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அதால் அவனுடைய கையை அடித்து உடச்சிட்டு ஃப்ரெஞ்சை காப்பாற்றலான்னு போகிறாரு. ஆனால் அவன்கிட்ட இருக்கிற இன்னொரு கையை வச்சு அவன் புட்சருடைய கழுத்தை பயங்கரமாக போட்டு நெருக்க ஆரம்பிச்சிடறான். புட்சராலியோ எதுவுமே பண்ண முடியல, கிட்டத்தட்ட செத்தே போயிடுறாரு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுமோ தெரியாது, எழுந்திரிச்சு பார்த்தா அந்த லப்பர் கையன் மண்டை செதறி உடம்பு பூரா செதறி செத்து போய் கிடக்குறான். இங்கே என்னாச்சுன்னே தெரியாமல் புட்சர் அங்கேருந்து வேகமாக கிளம்பி போயிடுறாரு. அதே நேரம் இங்கேயோ ஹோம்லேண்டர் அந்த வயசான லேடிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அங்கே அந்த லேடி கேட்குறாங்க, உனக்கு வெக்கமா இல்லையா, நீ இவங்களை கஷ்டப்படுத்த தான் இங்கே திரும்பியும் வந்தியா, அவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த வேலையை தான் செஞ்சாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு இவரோ, ஆனால் நான் அப்போ ஒரு சின்ன பையன், அவங்க நினச்சிருந்தா நம்ம பண்ணுறது தப்பு, ஒரு சின்ன பையனை அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு வாட்கிட்ட சொல்லி சரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஹோம்லேண்டர் சொல்ல, அதுக்கு இந்த லேடி, அவங்க எல்லாமே ரொம்ப பயத்தில் இருந்தாங்க, வாட்டை எதிர்த்து பேசினா அவங்க அதை பண்ணிடுவாங்கன்ட்டு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ பிறக்கும்போதே உன்னுடைய அம்மா வயித்தை கிழிச்சிட்டு காற்றுல அந்தரத்தில் தான் பறந்துட்டு இருந்த, இந்த காமிக் புக் நாவலில் படிக்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த மூணு டாக்டர்ஸையும் ஒரு நர்ஸையும் நீ கொண்டுட்ட. அந்த இடத்துலேருந்தே எல்லாமே அழிவாக தான் இருந்துச்சு. நீ மூச்சு விட்டதை பார்த்தே எல்லாருமே பயந்தாங்க. உனக்கு இருந்த ஃபிசிக்கல் பவருக்கு நீ நினச்சிருந்தா இங்கேருந்து எப்பயோ போயிருக்கலாம், எங்கள் யாராலையுமே உன்னை தடுத்துருந்துருக்க முடியாது. ஆனால் நீயும் அப்படி எதையுமே பண்ணலை. ஏன்னா நீ அந்த மாதிரி பண்ணனா நாங்கள் எல்லாருமே உன் மேலே டிசப்பாயின்மெண்ட் ஆகிடும்ன்றது உனக்கு தெரியும். அந்த ஒரு விஷயத்த நீ விரும்பலை. அதனால தான் நீ இந்த இடத்த விட்டு போகாமலே இருந்த, எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குமே நீ அமைதியாக இருந்த. அதுக்கப்புறமா உனக்கு ஒரு அன்பு தேவைப்பட்டுச்சு. அதனால் இந்த உலகத்திலே சிறந்த சைக்காலஜிஸ்ட்டை உனக்காக இங்கே அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க. சைக்காட்ரிஸ்ட் வந்து 6 மணி நேரத்துக்கு நீ நாங்கள் சொல்கிற எல்லாத்துக்குமே ஒத்துழைச்ச. உன்னுடைய அன்புன்ற தேவை ரொம்ப ஆழமானது, அந்த அன்பு உனக்குள்ளாரே இருக்குது, அதை உன்னால் எப்பயுமே ஓவர் கம் பண்ணி வெளியே வர முடியாதுன்னு அவங்க சொல்ல, அதுக்கு ஹோம்லேண்டர், அங்கே தான் நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்க, நானும் சரி என்னுடைய பையனும் சரி மனுஷங்களே கிடையாது, அந்த ஒரு விஷயத்த புரிய வைக்கிற மாதிரி தான் நான் என்னுடைய பையனை வளர்க்க போகிறேன், உங்களை மாதிரி நீங்கள் என்னை வளர்த்த மாதிரியே நான் அவனை வளர்க்க போகிறது இல்லை அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிவிட்டு இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு. ஏய், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் ஏன் அந்த ரூம்பை பேட் ரூம்னு சொல்கிறேன்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க பயத்தில் அப்படியே கொஞ்சம் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு. அதே நேரம் இங்கே ராபர்ட் சிங்கர் ஆனிக்கிட்ட ஃபோன் பண்ணி, அந்த சூப் கண்ட்ரோல் பில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாஸ் ஆகிருக்கும், ஆனால் நீ பண்ண இந்த சில்லியான விஷயத்தால் உன்னை இனிமேல் எல்லாரும் பேபி கில்லர் ஸ்டார்லைட்டுன்னு தான் கூப்பிடுவாங்க. அதுக்கு ஆனி என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சிங்கரோ, நீ மன்னிப்பு கேட்டால் ரிப்பப்ளிக்கனுடைய ஓட்லாம் எனக்கு திரும்பியும் கிடச்சிருமா, ஃபோனை வைன்னு சொல்லிட்டு கோவமாக ஃபோனை வச்சிடுறாரு. ஆனியும் அழுதுட்டு ஃபோனை வைக்க, இங்கே ட்ரெயின் ஹியூகிட்ட வந்து டெம்பரரிவியை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இப்போ நீ என்ன மன்னிச்சிட்டியான்னு கேட்க, அதுக்கு ஹியூகி ட்ரெயினுக்கு கை கொடுத்து, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், இனிமேல் நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னுறாரு. இதை எல்லாத்தையுமே ஒழிஞ்சிருந்து பார்த்த புட்சரோ, நீ எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஹியூகி, இந்த பாரு, என்னால் வாழ்க்கை பூரா ஒருத்தவனை வெறுத்துட்டே இருக்க முடியாது,
அது மட்டும் இல்லை, என்னுடைய அப்பா சாவ போகிறாரு, அவருக்காக தான் நான் இந்த டெம்பரரியை A-Train கிட்டேருந்து வாங்கினேன், எனக்கு இதை விட்டால் வேறு வழியும் தெரியலன்னு சொல்கிறாரு. அதுக்கு புட்சர், இதை பாரு, இதுக்கு வேறு ஏதாச்சும் வழி இருக்கும், அப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. அதுக்கு ஹியூகி, ஏன் நீ உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் டெம்பரரியை யூஸ் பண்ண மாட்டியா? உனக்கு தான் பிரெயின் கேன்சர் இருக்குல்ல, இதில் எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் ஃப்ளூயிட் இருக்குது, நீ கொஞ்சம் ஏற்றிக்கோ அப்படின்றாரு. அதுக்கு புட்சர், இந்த மாதிரி நான் ஏற்கனவே இப்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஃப்ரெஞ்சியோட லாக்கரில் அந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதை எடுத்து நான் இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டேன், ஆனால் அது என்ன எந்த வகையிலுமே சரிப்படுத்தலை, இன்னும் பிரச்சனையும் அதிகமாக தான் ஆகிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதை எல்லாத்தையும் யூகி கேட்டுட்டு அந்த டெம்பரரி எடுத்துகிட்டு அங்கேருந்து நேராக கிளம்பி போயிடுறாரு கம்முன்னு. அதே நேரம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹியூகியோட அம்மாவோ ஹியூகிக்கு முன்னாடியே அவருடைய அப்பாவுக்கு டெம்பரரியை அந்த குளுக்கோஸ் டியூப் மூலயமா ஏற்றி விட்டுறாங்க. அதை ஏற்றின உடனே அவரோ வேக வேகமாக எந்திரிச்சிடுறாரு. ஹியூகிக்கு அவர் எப்படி எந்திரிச்சாருன்ற ஐடியாவே சுத்தமாக இல்லை. பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு அப்படியே அவரே பார்த்துட்டு இருக்க அந்த நேரம் இங்கே ஹோம்லேண்டர் ரத்த வெள்ளத்தில் லிஃப்ட்டில் ஏறி போயிட்டுருக்காரு. அப்போது லைட்டாக ஒரு ஸ்மைலும் பண்ணுறாரு. அப்போ தான் காட்டுறாங்க அந்த பேட்ரூம்குள்ளார அந்த லேடி மட்டும் எதையோ பார்த்து செம்மையாக பயந்துட்டுருக்காங்க. என்னன்னு பார்த்தா அந்த லேபில் இருந்த எல்லாரையுமே கொன்று போட்டு அந்த ரூம் பூரா ரத்தத்தை சேதரடிச்சிட்டு அவங்கள மட்டும் அங்கே லாக் பண்ணிவிட்டு தனியாக வந்துடுறாரு. இதுக்கப்புறமா அங்கே குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு ஃபங்க்ஷனில் ஹோம்லேண்டர் நின்றுட்டுருக்காரு. அங்கே நின்றுட்டு இருக்கும்போது கூட அவருக்கு அந்த கொலையை பண்ணது அதே ஞாபகத்தில் தான் இருக்கார். அதே நேரம் இங்கே ஹியூகி அவங்க அப்பா கிட்ட, உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது, நீங்கள் ஸ்ட்ரோக் படுத்துட்டு இருந்தீங்க, நீங்கள் எப்படி எந்திரிச்சிங்கன்னே தெரியல, இதெல்லாம் மிராக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்க அப்பாவோ, அப்படியா, நீங்கள் சொல்கிறது கேட்டால் என்னாலையுமே நம்ப முடியல, அந்த மாதிரி இருந்திருந்தா நான் உயிர் பழிச்சது ரொம்பவே அதிசயம்தான் அப்படின்னு சொல்ல. அதுக்கு ஹியூகி, சரி ஓகே நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நானும் அம்மாவும் போய் ஏதாவது வாங்கிட்டு வரோன்னு சொல்லிட்டு வெளியில் போய் ஹியூகி அவங்க அம்மாட்ட கேட்குறாரு, நீங்கள் அவருக்கு காம்பவுண்ட் வீ கொடுத்தீங்களான்னு. அதுக்கு அவங்க அம்மா, ஆமாம், நீ தானே அதுக்கு ஆசைப்பட்ட, அதனால தான் நான் காம்பவுண்ட் வீ எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்றாங்க. அதுக்கு ஹியூகி, ஆமாம், நானும் முதல்ல அப்படி தான் பண்ணலான்னு இருந்தேன், ஆனால் அதுக்கப்புறம் வேணான்னு முடிவு பண்ணிட்டேன், ஏன்னா அதனால் நல்லதை விட கெட்டது தான் அதிகமாக நடந்திருக்கு, அதை நானே என்னுடைய கண்ணால் பார்த்துருக்கேன்னு சொல்ல. அதுக்கு அவருடைய அம்மா, ஆனால் எப்பயாச்சும் ஒரு தடவையாச்சும் அதால் நல்லது நடந்து தானே ஆகணும், நீ ஏற்கனவே ஒரு பேரண்ட் இல்லாமல் தனியாக தான் வளர்ந்துருக்க, இப்போ இன்னொரு பேரண்ட்டை நீ இழக்கிறதுக்கு நான் விரும்பலை, அதனால தான் அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதே நேரம் இங்கே ஃபயர் கிராக்கர் டிவியில் இன்டர்வியூ கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஸ்டார்லைட் ஒரு குழந்தைய கொன்னுருக்கா, இந்த கொலைக்காக நான் கண்டிப்பாக அவன் மேலே கேஸ் போட்டே தீருவான், அது மட்டும் இல்லாமல் எல்சிக்கு செத்ததுலேயும் அவளுடைய பங்கு இருக்குது, அதையும் நான் கண்டுபிடிக்காமல் விடமாட்டேன், இது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இடையில நடக்கிற ஒரு போர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஸ்டார்லைட் கேட்டுட்டு பயங்கரமாக டிப்ரெஷன் ஆகிடுறாங்க. அப்படியே எழுந்திரிச்சு நடந்து கீழே இறங்கி போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா அந்த ஸ்டார்லைட் ஃபவுண்டேஷன் மொத்தமுமே ஆன்டி ஸ்டார்லைட்டர்ஸால் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அதே நேரம் இங்கே எம்எம்ஓ அவருடைய வீட்டுக்கு வந்திருக்காரு. அங்கே அவருடைய பொண்ணுடைய பஞ்சாயத்து நடந்துகிட்ருக்கு. இவருடைய பொண்ணு ஸ்கூலில் ஒருத்தவனை அடித்ததுனால இவருடைய பொண்ணை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அதனால் ஏன் இப்படிலாம் பண்ணுறேன்னு எம்எம் கேட்குறாரு. அதுக்கு அவர் பொண்ணும், பாருங்கள், நான் ஒன்றா வேணும்லாம் அடிக்கல, அவன் என்கிட்ட ஹோம்லேண்டர் ரொம்ப நல்லவர், அவர் தான் என்னோடய ஹீரோ, அவர் எப்பயுமே உண்மையை தான் பேசுவார் அப்படின்னு சொன்னான், அதனால் அவன்கிட்ட நான் ஹோம்லேண்டர் பற்றின உண்மையை சொன்னான், அதுக்கு அவன் அசிங்கமாக திட்டான், அதனால தான் நான் அவனை அடித்தேன்னு அவர் பொண்ணு சொல்லுது. அதுக்கு எம்எம், இதை பாருமா, சண்டை தீர்வாகாது அப்படின்னு சொல்ல. அதுக்கு அவர் பொண்ணு, அப்போது நீங்கள் மட்டும் எதுக்கு எல்லாரையும் போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு அங்கேருந்து ஓடி போயிடுச்சு. அதை பார்த்த எம்எம்மோடைய ஒய்ஃபோ, இந்த சூப்பர் ஹீரோ பிரச்சனையை என்னால் தாங்கவே முடியல, இந்த பிரச்சனையை நீ தான் சரி பண்ணணும் அப்படின்ட்டு அங்கேருந்து அவங்களும் போயிடுறாங்க. அதே நேரம் இங்கே ஜோய் கெஸ்லரும் புட்சர் 2 பேரும் மீட் பண்ணி இந்த வேலையை நம்ம 2 பேர் மட்டும் பண்ணலாமா, இல்லை வேறு யாராவது சேர்த்துக்கலாமான்னு கேட்குறாரு. அதுக்கு புட்சர் எனக்கு சரியாக தெரியலன்னு சொல்லிடுறாரு. அதுக்கு ஜோய் சொல்கிறாரு, இதை பாரு, உன்னுடைய டீம் சுத்தமாக வேலைக்கு ஆகாது, நான் எதையும் கவனிக்கலன்னு நினச்சிட்டு இருக்கியா, எம்எம் மன அழுத்தத்தில் இருக்கான், அந்த ஃப்ரெஞ்சி அவன் ஒரு வேஸ்ட்டு, அதே நேரம் ஹியூகியோ அவன் ஒரு தைரியமே இல்லாதவன், அதுலேயும் அவன் கூட இருக்காங்களே 2 சூப்ஸ், அவங்களுக்கு நீ ஏன் சப்போர்ட் பண்ணுறேன்னு எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு புட்சர், நீ ஸ்டார்லைட்டை பற்றி சொல்கிற, அது ஓகே, ஆனால் கிம்கோவோ ஒரு சூப்பரான வெப்பன், அவளை வச்சு நம்ம எவ்வளவோ காரியம் சாதிக்கலான்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அவங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்குது, அதெல்லாம் தெரியாமல் நீயா எதுவும் பேசாதன்னு ஜோய் கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு ஜோயோ, என்னால் உன்னை புரிஞ்சிக்கவே முடியல, உன்னுடைய பாதி மூளையில் பிரெயின் டியூமர் பரவிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் ஹோம்லேண்டரை அழிக்கிறதுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு இதுதான், இந்த நேரம் பார்த்து நீ அவங்ககிட்ட சாஃப்டாக போய் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு போய் கெஞ்ச போறியான்னு கேட்குறாரு. இதை பாரு, உன்னுடைய டீம்மேட்ஸ் எல்லாருமே
எல்லாருமே நல்லவங்க தான். ஆனால் நீ நானும் அப்படி கிடையாது. அவங்களுக்கும் நமக்கும் சுத்தமாக செட்டே ஆகாது அப்படின்ட்டு அங்கேருந்து அவர் கிளம்பி போயிடுறாரு. அதே நேரம் இங்கே புட்சரோ பாய்ஸ் ஆஃபீஸ்க்கு வந்து எதுக்கு எல்லாரும் மார்ச்சுரியில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியே உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு எல்லாத்தையும் கேட்க, அதுக்கு ஸ்டார்லைட் ஆமாம் நீ பண்ண கொலைக்கலாம் நான் பொறுப்பேற்று இருக்கேன்ல, அதனால் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எம்எம் வந்து எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லு, நீ எப்படி அந்த எசிக்கியை கொன்னன்னு கேட்குறாரு. அதுக்கு புட்சர் எனக்கு சத்தியமாக தெரியாது, நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன், எந்திரிச்சு பார்த்தா அவன் அந்த ரூம் பூரா செதறி கிடந்தான். ஆனால் இப்போது அது முக்கியம் இல்லை, நான் அதை விட ஒரு முக்கியமான விஷயத்த தான் சொல்ல வந்தேன். நம்ம எல்லோரும் வேண்டின வேண்டுதலுக்கு பலன் கிடச்சிருச்சு. சூப்ஸை கொல்றதுக்கான வைரஸை கண்டுபிடிச்சாச்சு. கொடால்கின் யூனிவர்சிட்டியில் இருக்கிற சில பேர் சூப்ஸை கொலை பண்ணுற ஒரு வைரஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மட்டும் அவங்களுடைய ரத்தத்தில் போய் ஒட்டிக்கிச்சுன்னா போதும், அவங்க கண்டிப்பாக இறந்துருவாங்க. ஆனால் மனுஷங்களுக்கோ அதால் எந்த ஒரு பாதிப்புமே வராது, அதனால் நம்ம அதை நினச்சி எதுவுமே பயப்பட தேவையில்லைன்னு புட்சர் சொல்கிறாரு. அப்போ ஸ்டார்லைட் அப்போது அந்த இன்ஜெக்ஷனை எங்கள் 2 பேருக்கும் போட்டால் நானும் கிம்கோவும் இறந்துருவோமான்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. அதுதானே நம்ம ஐடியாவே அப்படின்னு நக்கலாக சொல்கிறாரு. ஆனால் அதே நேரம் இது ஹோம்லேண்டரை கொல்லக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம வேற ஒருத்தர் மேலே இதை போடலாம், அது விக்டோரியா மேலே டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு எம்எம் கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு எம்எம் இப்போது அந்த வைரஸ் யார்கிட்ட எங்கே இருக்குன்னு கேட்குறாரு. அதுக்கு புட்சர் அது வந்து விக்டோரியா கிட்ட தான் இருக்குது, நான் அந்த வைரஸை எடுக்கிறதுக்கு முன்னாடியே விக்டோரியா அதை அங்கேருந்து திருடிட்டு போயிட்டா, நம்ம அதை அவட்ட வந்து திருடி அவளுக்கு இன்ஜெக்ட் பண்ணுறோம், இதுதான் பிளான்னு சொல்கிறாரு. அதுக்கு டீம்மேட் எல்லாருமே ஒத்துக்கிட்டு அந்த வேலையை பார்க்க அங்கேருந்து கிளம்புறாங்க. அதே நேரம் இங்கே ட்ரெயினும் செம்மையாக பயந்துட்டுருக்காரு, நம்மளை பற்றின ஃபுட்டேஜ் எதாவது கிடச்சிருச்சான்னு. அப்போது சிஸ்டர் சேஜ் வந்து அவர் பக்கத்தில் நிற்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்குறாரு, என்ன ஏதாச்சும் கண்டுபிடிச்சியா அப்படின்னு. அதுக்கு அவங்க இன்னும் எதுவும் கிடைக்கல, தேடிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அது ட்ரெயின் சொல்கிறாரு, உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா சொல்லு, நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு. அதை சிஸ்டர் சேஜ் கேட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதே நேரம் இங்கேயோ பாய்ஸ் டீம் டேடி ஸ்டானை பார்க்க வந்திருக்காங்க. டேடி ஸ்டானும் இவங்கள பார்த்துட்டு, இதை பாருங்கள் எனக்கு வெறும் 10 நிமிஷம் தான் இருக்குது, என்னான்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு புட்சர் அவருடைய ஃப்ரண்ட் பேக்கெட்லேருந்து ஒரு பேப்பர் எடுத்து வச்சு, நீ இப்போது பானை செய்ய கிளம்பணுமா இல்லை இங்கேருந்து வெளியே போகணுமான்னு கேட்குறாரு. அதை பார்த்த உடனே டேடி ஸ்டான் அமைதியாக நிற்கிறாரு. அப்போ எம்எம் அவர்கிட்ட, எங்களுக்கு தேவையான ஒரு வைரஸ் விக்டோரியா கிட்ட இருக்குது, அந்த வைரஸை மட்டும் நீ அவகிட்டேருந்து எங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டுனா உன்னை நாங்கள் பர்மனெண்ட்டாக வெளியே எடுத்துடுறோம், என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. அதுக்கு டேடி ஸ்டான், விக்டோரியா வந்து என்னுடைய பொண்ணு மாதிரியே, அவளுக்கு நான் துரோகம் பண்ணுவேன்னு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு புட்சர், அவள் இதுக்கு முன்னாடியே உனக்கு துரோகம் பண்ணாலே, அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஸ்டான்லி, நான் சொல்லி கொடுத்ததை தான் அவள் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்போ புட்சர், ஒரு நிமிஷம் இரு, நீ விக்டோரியாவை மட்டும்தான் ஒரு மான்ஸ்டராக வளர்த்த, ஆனால் அவளுடைய பொண்ணு கிடையாது. விக்டோரியா என்ன பண்ணி வச்சுருக்கான்னு தெரியுமா, அவளுடைய பொண்ணுக்கு ஒரு காம்பவுண்ட் கொடுத்து அவளை ஒரு மான்ஸ்டராக மாற்றி வச்சுருக்கா, அதை நீங்கள் பார்க்க வேணாமா அப்படின்னு கேட்குறாரு. அது கேட்ட உடனே டேடி ஸ்டானோ, சரி ஓகே நான் வெளியே வர ஒத்துக்கிறான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறாரு. அப்போ ஸ்டார்லைட், இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம இப்போ வெஸ்ட்டுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதே நேரம் இங்கேயோ ஹியூகியோட அப்பா எழுந்திரிச்சதுனால ஹியூகியும் அவங்க அம்மாவும் 2 பேரும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க, எல்லாம் சிரித்து ஜாலியாக பேசிகிட்டே இருக்காங்க. அப்போது ஹியூகியோட அம்மா அவங்க கழுத்தில் மாட்டியிருந்த ஒரு செயின் எடுத்து ஹியூகிட்ட தராங்க, இதை வச்சுக்கோ, ஸ்டார்லைட்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஹியூகியோ அதை ஒரு பொக்கிஷம் மாதிரி வாங்கி பத்திரமா பாக்கெட்டில் எடுத்து வச்சுக்கிறாரு. ஹியூகியோட அம்மா எனக்கு பாத்ரூம் வருதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அவங்க போன நேரம் ஹியூகி அவங்க அப்பா கிட்ட, நீங்கள் எதுக்கு அவங்கக்கிட்ட உங்களை பார்த்துக்கிற ரைட்ஸை கொடுத்தீங்க, என்னால் உங்களை பார்த்துக்க முடியாதுன்னு நினச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர், அப்படிலாம் கிடையாது, நீ சின்ன வயசில் ஒரு பூனையை வளர்த்த ஞாபகம் இருக்கா, ஆனால் அந்த பூனை டைரியா வந்து சாகிற நிலைமைக்கு போயிடுச்சு, ஆனாலுமே நீ அந்த பூனையை சாகவே விடலை, அது கிட்டத்தட்ட ரத்த வாந்திலாம் எடுத்து ரொம்பவே மோசமான நிலைமைக்கு போய் தான் செத்துச்சு அப்படின்னு அவர் சொல்லிகிட்டே இருக்கும்போது, ஹியூகி அப்போ எனக்கு 9 வயசு தான்ப்பா, எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு அவருடைய அப்பா, அது எனக்கு தெரியும், ஆனால் நீ எப்பயுமே அந்த 9 வயசு சின்ன பையன்தான், நீ யாரையுமே இழக்க தயாராக இருக்க மாட்ட, அதனால தான் நான் உனக்கு என்ன பார்த்துக்கிற அந்த அதிகாரத்தை தரல, நானும் அந்த பூனை மாதிரியே ரொம்ப மோசமாக சாக விரும்பல, அதுக்கு என்ன மன்னிச்சிருன்னு ஹியூகிட்ட சாரி கேட்குறாரு. இப்படி அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அவர் கேட்குறாரு, அம்மா அவனுடைய அம்மா எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹியூகி, அவங்க பாத்ரூம் போயிருக்காங்க, உங்கள் முன்னாடி தானே சொல்லிட்டு போனாங்க, ஞாபகம் இல்லையான்னு கேட்குறாரு. அதுக்கு அவரோ, ஆமாம் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி லைட்டாக மழுப்பிடுறாரு. அப்போது
அதுக்கப்புறமா இங்கே இவங்க ஒரு வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இங்கே தான் விக்டோரியா தனிமையில் இருக்கணும்னு நினச்சா வருவாங்க. அதனால தான் டேடி ஸ்டான் இந்த இடத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. ஒரு வேளை அவங்க இந்த இடத்துல இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா கதவுலாம் திறந்து போட்டு கிடக்கு. அதை பார்த்தோன்னே புட்சரும் எம்எம்மும் டவுட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய கண்ணு தூக்கிட்டு உள்ளே போய் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் உள்ளே யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போது நிறைய கீழே இறங்கி போய் பார்த்தா ஒரு லேப் மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு அவங்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற எல்லா விலங்குகள் மேலேயும் இந்த வைரஸை போட்டு செக் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் டேடி ஸ்டான் பார்த்துட்டு என்னுடைய வீட்டை இவ என்ன தான் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்காரு. இப்படி ஒரு பார்த்துட்டே இருக்கும்போது பின்னாடி விக்டோரியா ஒரு 4 பேரோட வந்து எல்லாரையும் கேப்சர் பண்ணிடுறாங்க. டேடி ஸ்டான் கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் வெளியே வந்தது எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இவங்க என்ன கொல்ல பார்க்குறாங்க, நீங்கள் என்னென்னா இவங்க கூட சேர்ந்துட்டு எனக்கு துரோகம் பண்ண பார்க்குறீங்களா அப்படின்னு விக்டோரியா கேட்க, அதுக்கு டேடி ஸ்டான் இப்படி நீ பண்ண மாதிரியா? இதை பாரு, இவங்க எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. நீ உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணிக்கோ. அட்லீஸ்ட் உனக்கு ஒரு சோல்ஜர்ஸ் மாதிரியாச்சும் வேலை பார்ப்பாங்க. உனக்கு இதை விட நல்ல ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விக்டோரியா கிட்ட ரகசியமாக கண்ணை காட்டுறாரு. அதுக்கப்புறமா இங்கே டீப்போ இவர் மேலே பயங்கர கோவத்தில் இருக்காரு. ஏன்னா இவர் தான் க்ரைம் அனாலிட்டிக்ஸ் தலைவர் பதவியிலேருந்து டீப்பை தூக்கியிருப்பார். அதனால தான் சரியான நேரம் வரும் அப்போ அவனை போட்டு தாக்கிடலான்னு சொல்லிட்டு இவர் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். அதே நேரம் இங்கே சேஜோ ட்ரெயினை ரொம்ப டீப்பாக கவனிச்சிட்ருப்பாங்க. அதை ட்ரெயின் பார்த்துட்டு ஏதோ தப்பு நடக்குதுன்றத கண்டுபிடிச்சிருவாரு. ஆனாலும் இவரால் உடனே அங்கேருந்து தப்பிக்கவும் முடியாது. அதனால் அந்த இடத்துலையே வேறு வழி இல்லாமல் நின்றுட்டும் இருக்காரு. அதே நேரம் இங்கே ஹோம்லேண்டரோட பையன்கிட்ட டேரக்டர் வந்து ஒரு கதை சொல்கிறாரு. ஆனால் அந்த கதை ரைனுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் டேரக்டரோ அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறாரு. இதை பாருங்கள், செட்டெல்லாம் பாதி போட்டாச்சு, நிறையா செலவெல்லாம் ஆயிடுச்சு, இப்போ போய் கேன்சல் பண்ணால் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஹோம்லேண்டர் கேட்டுட்டு பயங்கரமாக டென்ஷன் வருது. ஆனாலும் அதை வெளிக்காட்டிக்காமல் இதெல்லாம் என்கிட்ட சொல்லாத, போய் ரைன் கிட்ட சொல்லுன்னு கண்ணாலேயே சொல்கிறாரு. உடனே டேரக்டரோ ரைன் கிட்ட போயிட்டு, ஏய் உனக்கு என்ன வேணுமோ நான் பண்ணித்தரேன், உனக்கு ஸ்கிரிப்ட் அப்ரூவல் வேணுமா எல்லாத்தையுமே நான் உனக்கு வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது ஹோம்லேண்டர் சொல்கிறாரு, அப்படியே உன்னுடைய பிளாக் வாலெட்டையும் எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துருன்னு சொல்கிறாரு. அதுக்கு டேரக்டர் அவ்வளோதானா இதான்னு சொல்லிட்டு அவருடைய பர்ஸ் எடுத்து ரைன் கிட்ட கொடுக்குறாரு. அதை பார்த்த ஹோம்லேண்டர் உன்னுடைய ஜாக்குவர் காரோடைய சாவியையும் சேர்த்து கொடுன்னு சொல்கிறாரு. டேரக்டர் அதுக்கும் ஓகே சொல்லிவிட்டு அந்த சாவியும் எடுத்து கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு இப்போ ஓகேவான்னு கேட்குறாரு. அப்பையும் ரைன் எனக்கு இதில் நடிக்க பிடிக்கலன்னு சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு அங்கேருந்து 2 பேருமே வெளியில் போயிடுறாங்க. அப்போ ரைன் ஹோம்லேண்டர்கிட்ட உங்களுக்கு என் மேலே கோவம் இல்லையா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவர் இல்லை, நீ மனசில் பட்டதை உடனே சொன்ன பாரு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா என்னுடைய வாழ்க்கை பூராமே என்னை நிறைய பேர் ஏமாற்றிட்டு இருந்தாங்க. நான் எங்கே என்ன சொல்லணும் சொல்லக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையுமே எனக்கு சொல்லி கொடுத்து ஒரு அடிமை மாதிரியே வளர்த்தாங்க. இப்போது அதெல்லாம் பார்க்கும்போது அதையே நான் உன்கிட்டையும் பண்ணுறணுன்னு தோணுது. அதனால் இனிமேல் நம்ம 2 பேருக்குள்ளார எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் நீ பண்ணு, அதுக்கு நான் ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே ரைனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அதே நேரம் இங்கேயோ இவங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ டேடி ஸ்டான் சொல்கிறாரு, இதை பாரு, நீ ஹோம்லேண்டரை கட்டுப்படுத்த ஏதோ பண்ணிகிட்ருக்கன்னு தெரியுது. ஆனால் ஹோம்லேண்டர் வந்து ஒரு தன்னம்பிக்கை இல்லாத முன்கோவக்காரன், அவனை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது. அதே நேரம் நீ உன்னையும் ஜோயையும் ஒரு பெரிய ஆபத்தில் தள்ளியிருக்க. அவளுக்கு காம்பவுண்ட் வீ செலுத்தி பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு. அதுக்கு விக்டோரியா, நான் என்னுடைய பொண்ணை பாதுகாக்கிறதுக்கு தான் அப்படி பண்ணேன். காலம் பூரா நீங்கள் என்ன ஒரு இருட்டறையிலேயே ஒழிச்சு வச்சுருந்து வளர்த்துட்டீங்க. ஆனால் என்னுடைய பொண்ணுக்கு நான் அப்படி ஒரு வாழ்க்கையை கொடுக்க விரும்பல. அவளுடைய வாழ்க்கை ரொம்ப சுதந்திரமாக இருக்கணும்னு நினச்சேன். அதனால தான் இப்படி பண்ணேன். என்னுடைய பொண்ணு வாழணும்னு நினைக்குதோ அந்த மாதிரி வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்போ புட்சர் நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸை பார்க்குறாரு. அங்கே கதவு திறந்து வச்சுட்டு காற்றுல ஆடிட்டே இருக்குது. அதை பார்த்த உடனே சந்தேகப்பட்டு அந்த இடத்துக்குள்ளார போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒருத்தர் இறந்து போய் கிடக்குறாரு. அவர் வயிற்றில் 2 கோழி முட்டையுமே இருக்குது. அதை பார்த்துட்டு அங்கே என்ன தான் நடக்குதுன்னு அவங்க யாருமே புரியல. அந்த நேரம்னு பார்த்து ஒரு கோழி ஒருத்தருடைய வயிற்றை கிழிச்சிட்டு அங்கேருந்து பறந்து வெளியில் போகுது. அதை பார்த்த உடனே தான் அவங்களுக்கு தெரியுது அந்த கோழிக்குமே அவங்க காம்பவுண்ட் செலுத்தியிருக்காங்கன்றது. உடனே எல்லாரும் பதறி வச்சுட்டு அந்த ரூம்லேருந்து வெளியிலேருந்து ஓடி வந்துடுறாங்க. அங்கே புட்சர் கோவமாக, உன்னுடைய புருஷன் இந்த மாதிரி சிக்கனுக்கெலாம் காம்பவுண்ட் போடுறான்றதை ஏன் நீ எங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்க, அதுக்கு விக்டோரியா, எனக்கு இதை பற்றின விஷயம்லாம் எதுவுமே தெரியவே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ புட்சர், ஆமாம் உனக்கு பொய்யை தவிர வேறு எதுவுமே பேச தெரியாதா அப்படின்னு கேட்க, அதுக்கு விக்டோரியாவோ, ஆமாம் இவர் மட்டும் அப்படியே உண்மையை மட்டும்தான் பேசுவார், நீ நம்ம 2 பேரும் போட்ட டீலை பற்றி உங்ககிட்ட சொன்னியா அப்படின்னு கேட்க, அது அங்கே இருக்கிற எல்லாரையும் கேட்டுட்டு
புட்சரே திரும்பி பார்க்குறாங்க. அப்போ புட்சர், என்ன பார்க்குறீங்க, நான் தான் எதுவுமே பண்ணலைல்ல, அப்புறம் ஏன் போய் எல்லோரும் வேலையை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அதே நேரம் இங்கே ஆஷ்லியை சிஓ பதவியிலேருந்து தூக்கிட்டதுனால அங்கே இருக்கிற ஆஷ்லியோடைய பாய் ஃப்ரெண்டோ நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருவோம், வேணும்னா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போமேன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆஷ்லியோ, நீ ஏன் முதுகிலே குத்த பார்க்குறியா, நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவர் மேலே கங்கணம் கட்டின்னு திரியிறாங்க. அதே நேரம் இங்கே சேஜோ ஃபயர் கிராக்கரை பார்த்துட்டு, உன் மூஞ்சி ஏன் அப்படி இருக்குது, நீ கோவமாக இருக்கியா இல்லை ஸ்டார்லைட் உன் மூஞ்சி இப்படி பர்மனெண்ட்டாக மாற்றிட்டாளான்னு கலாய்க்கிறாங்க. அதுக்கு ஃபயர் கிராக்கரோ, நீ மட்டும் ஹோம்லேண்டருக்கு ரைட் ஹேண்டாக இல்லாமல் இருந்திருந்தா இந்நேரம் உன் மூஞ்சை நான் பேத்து எடுத்திருப்பேன், நீ என்னை நல்லா ஸ்டார்லைட் கிட்ட மாட்டி விட்டல, நான் நல்லா அடி வாங்கணும்னு சொல்லிட்டு தானே இப்படிலாம் பண்ணேன், நீ என்னை ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்ட, அப்படியே இரு, அப்போ தான் உன்னை நான் முதுகில் குத்துறதுக்கு வாட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதே நேரம் இங்கே கிம்கோ கிட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னாச்சு, அவன் ஒரு மாதிரி இருக்கானேன்னு கேட்க, கிம்கோ எனக்கு தெரியாது, அவன் என்கிட்ட இப்போலாம் எதுவும் சொல்ல மாட்டான்னு சொல்லிடுறாங்க. அதே நேரம் இங்கே ஸ்டார்லைட்டுக்கோ அவங்களுடைய பவர் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது. ஏன்னா இது முன்னாடி அவங்களுடைய பவர் அவங்க அதிகமாக யூஸ் பண்ணி இப்போது கொஞ்சம் பவருக்கு அவங்களுக்கு கம்மியாயிடுது. அப்போ அதை பார்த்த விக்டோரியாவோ, உனக்கு பவர் இருக்கிற வரைக்கும் தான் உன்னால் எங்களுக்கு ஆதாயம், பவர் இல்லாமல் உன்னை வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அதே நேரம் நேற்று நீ டிவியில் பண்ணதையும் நான் பார்த்தேன், நீ ரொம்ப கண்ட்ரோலை இழந்து போயிட்ட, கோவப்படுறது நமக்கு நல்லது இல்லைன்னு சொல்ல, அதுக்கு ஸ்டார்லைட், என்னது நம்மளான்னு ஸ்டார்லைட் கேட்க, அதுக்கு விக்டோரியா, ஆமாம் உனக்கு டுவெல் ஐடென்டிட்டிஸை பற்றி தெரியாதா, நான் விக்டோரியாவாகவே இருந்தாலும் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நாடியா தான், நாடியா யார் எப்படி இருப்பான்றெல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் உனக்கு ஸ்டார்லைட்டாகவே ரொம்ப நாளாக இருந்து பழகிடுச்சு, இப்போ ஆனின்றவ யாருன்னாச்சும் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாங்க. அதை கேட்ட உடனே ஆனி விக்டோரியா மூக்குலேயே ஒரு குத்து குத்துறாங்க. உடனே அதை பார்த்த டீம்மேட்ஸ் அவங்கள பிரித்து விட்டு பழையபடி வேலையை பார்க்க போகிறாங்க. அப்போது புட்சர் நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு. இவர் ஒரு முயலை அந்த லேப்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருப்பார். அந்த முயல் ஒரு இடத்துல செத்து கிடக்கும். பார்த்தா அது வயிற்று கிழிச்சிட்டு ஒரு புழு மாதிரி வெளியில் துடிச்சிட்ருக்கோம். அதை பார்த்தா அவர் உடனே அதை மிதித்து அங்கேயே சாவடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. அதே நேரம் இங்கேயோ ட்ரெயின் ஆஷ்லிக்கிட்ட இதை பாரு, பின்னாடி திரும்பி பார்க்காத, நான் சொல்கிறத மட்டும் கேளு, நம்மளை எல்லாருமே இங்கே வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க, இப்போது நம்ம 2 பேரும் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கணும்னு ட்ரெயின் சொல்ல, அதுக்கு ஆஷ்லி, இதை பாரு, நான் உன்னுடைய டீம்லாம் கிடையாது, நீ என்ன அந்த பாத்ரூம் அழுக்காக்குனது வேணால் சொல்லிக்கோ, அதை பற்றி நீ எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்லேண்டர்கிட்ட ட்ரெயினை பற்றின எல்லா விஷயத்தையும் சொல்ல போகிறாங்க. அப்போது ட்ரெயின் அவங்கள நிறுத்தி, இதை பாரு, நீ அதை விட நிறையா தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும், நீ எதாவது சொன்னால் நானும் அதை வெளியில் சொல்லிவிடுவேன்னு சொல்ல, அது கேட்டு ஆஷ்லி அமைதியாகிடுறாங்க. என்னடா இது இப்படி நல்லா மாட்டினோம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிற நேரம் இங்கே யூகியோட அப்பா ஆளை காணோம், அவர் எங்கே போனான்னு சொல்லிட்டு யூகியும் அவர் அம்மாவும் தேடுறாங்க. அப்போ அவர் ஒரு ரூமில் நின்று எதையோ பார்த்துட்ருக்காரு. என்னன்னு பார்த்தா அங்கே இருக்கிற பேஷண்ட்டோடைய ஹார்ட்டை கையில் எடுத்து வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. அதை பார்த்துட்டு 2 பேருமே பயந்துட்டு தள்ளியே நிற்கிறாங்க. அந்த நேரம்னு பார்த்துட்டு ஒரு நர்ஸ் உள்ளே அதை பார்த்து பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே இவரும் அவங்கள பார்த்துட்டு கத்திட்டு ஓடி போய் செவுத்து உள்ளார மறைஞ்சிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா இவருக்கு அந்த மாதிரி ஒரு பவர். இவர் இப்படியே நேராக போய் எங்கே நிற்பான்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஷண்ட் வயிற்று முன்னாடி போய் நிற்பார். அங்கே போய் நின்ன உடனே அந்த பேஷண்ட்டோட வயிறுமே வெடிச்சு செதறிடுது. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு இடமா ஓடுறாரு. அப்போது இவர் என்ன பண்ணுவார்னா, யூகியோடைய அம்மாவை பார்த்துட்டு, நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த, நீ தான் எங்களை விட்டுட்டு எத்தனையோ வருஷம் முன்னாடி போயிட்டியே, இப்போ எதுக்கு இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு அவன் மேலே கோவப்படுறாரு. இது என்ன காரணம்னா, இவருக்கு பழசெல்லாம் நிறையா மறந்துடும். ஏன்னா இவருக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சு இல்லையா, அதனால் இவருக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துகிட்டே இருக்கும். டெம்பரரி ரிவ்யூ போட்டதுனால இவருக்கு இப்போதைக்கு கொஞ்சம் எதுவும் தெரியாமல் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி இப்போ என்ன பண்ணுறாருன்னா, யூகியோட அம்மாவையே கொலை பண்ண கிட்ட வராரு. ஆனால் யூகியோ ஒரு கொஞ்ச நேரம் பேசி எவ்வளவோ முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிறாரு. அப்போ தான் அவருடைய அப்பாவுக்கு திருப்பியும் ஒரு யூகின்றதே கொஞ்சம் ஞாபகத்துக்கு வருது. ஞாபகத்துக்கு வந்த உடனே தான் அவர் பயத்தில் பயங்கரமாக அழுகுறாரு. நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கே தெரியல, எனக்கு தயவு செஞ்சு யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு யூகிக்கிட்ட கெஞ்சுறாரு. அவரோ சரி நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவரை பெட்டில் படுக்க வச்சு என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரக்ஸை கொடுத்துருவார். இந்த ட்ரக்ஸை கொடுத்தோன்னே அவர் டெத் ஆகிடுவார். அதை பார்த்துட்டு யூகியால் அழுகையை கட்டுப்படுத்தவே முடியாது. 2 பேரும் பயங்கரமாக அழுகுறாங்க. ரொம்பவே எமோஷ்னலாக இந்த சீனை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. இந்த சீனை பார்க்கும்போது நமக்கே லைட்டாக கண்ணில் தண்ணி வர அளவுக்கு இந்த சீன் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இங்கே இந்த ஃபங்க்ஷனில் ஜென்வியில் வர்ற 2 கேரக்டர்ஸ் வராங்க. இவங்கள ஒரு கேமியோ மாதிரி இந்த சீனில் இன்ட்ரோ பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் தான் இவங்களோட வேலை என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறமா இங்கே என்ன நடக்குதுன்னா, டீப் இங்கே டீப்புக்கும் இருக்கும் சின்ன சண்டை போயிட்டுருக்கோம் இல்லையா, அதனால் டீப் என்ன பண்ணுவார்னா, ஹேய் இங்கே பாரு, இன்னும் நான் எவ்வளோ நேரம் இங்கேயே இருக்கிறது, எனக்கு நைட்டு முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்ல அவர் என்னன்னு கேட்குறாரு. அதுக்கு டீப்போ, உன்னோட ஒய்ஃப் என்னன்னைக்கு அவளோட வீட்டுக்கு கூப்பிட்ருக்கா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஜாலியாக இருக்க போகிறோம், நைட்டு பூரா டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல்லாக என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்ல, அதுக்கு அவர், உனக்கு என்ன தைரியம் தான் நீ
என்கிட்டே இந்த மாதிரி பேசுவ? உன்னை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சியா? நீ ஒழிச்சு வச்சுக்கிற அந்த அந்த ஆக்டோபஸை பற்றி இன்றைக்கி நைட்டே நான் நினச்சா ப்ராட்காஸ்ட் பண்ண முடியும், பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மிரட்டிட்டு கிளம்பி போயிடுறாரு. அதே நேரம் இங்கே ரைனும் ஹோம்லேண்டரும் பேசிட்டு வராங்க. ஹோம்லேண்டர், நீ என்ன தான் பண்ணலான்னு இருக்க, உன்னுடைய ஐடியாவை என்கிட்ட ஃப்ராங்காக சொல்லுன்னு கேட்குறாரு. அதுக்கு ரைன் வந்து, நான் வந்து மக்களை உண்மையாலுமே காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், இந்த ட்ராமாலாம் இல்லாமல் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹோம்லேண்டர் அந்த ஒரு பொண்ணை திரும்பி பார்த்துட்டு, நீ அந்த பொண்ணை அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறியா, சரி போய் காப்பாற்றுன்றாரு. இப்போது ரைன் என்ன பண்ணுவார்னா, அந்த பொண்ணை அங்கே கூப்பிட்டு, இதை பாருங்கள் மேடம், இவன் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறானா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க, ஆமாம், இவன் ரொம்ப நாளாக டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு அவங்க சொல்ல, அதுக்கு ரைன் வந்து, நீங்கள் இப்போவே அவங்ககிட்ட சாரி கேட்கணுன்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே அவரும் சாரி சொல்லிடுறாரு. ஆனால் அது ரைனுக்கு பத்தலை. அதனால் ஹோம்லேண்டர் என்ன பண்ணுவார்னா, ரைன் காத்திக்கிட்டு போயிட்டு அவனை முட்டி போட்டு சாரி கேட்க சொல்லு அப்படின்றாரு. உடனே ரைனும் அதே மாதிரி பண்ண சொல்ல, அந்த டேரக்டர் அதே மாதிரி முட்டிலாம் போட்டு சாரி கேட்குறாரு. ஆனால் அப்போயுமே அது ரைனுக்கு பத்தலை. அதனால் ஹோம்லேண்டர் என்ன பண்ணுவார்னா, அந்த பொண்ணை அவனை அடிக்க சொல்லுன்னு சொல்கிறாரு. உடனே அதே மாதிரி ரைனும் பண்ணுறாரு. அதனால அந்த பொண்ணு அந்த டேரக்டரை போட்டு செம்மடி அடிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ரைன் கொஞ்சம் கொஞ்சமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட அவங்க 10லேருந்து 15 தடவை அடிச்சிருவாங்க. ஆனாலுமே ரைன் நிறுத்த சொல்லாமல் அதை பார்த்து சிரிச்சுட்டே நின்றுட்டுருப்பாரு. அதே நேரம் இவங்க எங்கேயோ நடந்து போயிட்டே இருக்காங்க. ஆனால் எங்கே போகிறாங்கன்னே தெரியல. அப்போ அங்கே ஒரு மாடு வந்து நிற்கிது. அந்த மாட்டை பார்த்த உடனே அதுவும் டெம்பரரி போட்ட ஒரு மாடுன்னு நினச்சிட்டு பயந்துட்டே எல்லாம் நிற்கிறாங்க. ஆனால் அந்த நேரம்னு பார்த்து அந்த இடத்த சுற்றி இருக்கிற ஆடுங்கள்லாம் வந்து அந்த மாட்டை கடித்து சாப்பிட்டுடுதுங்க. அதை பார்த்து எல்லோரும் அங்கேருந்து சிதறிட்டு ஓடுறாங்க. ஓடி போய் ஒரு ஃபார்ம் ஹவுஸ்குள்ளார ஒழிஞ்சிக்கிறாங்க. அங்கே பார்த்தா சமீர் ஒரு இடத்துல ஒழிஞ்சிட்டு உக்காந்துட்ருக்காரு. அவரை பார்த்துட்டு விக்டோரியா, அப்பாடா உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் ஆகுறாங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் இவங்களுடைய ஒய்ஃபு. இவரை இவங்க ரகசியமாகவே தான் வச்சுருப்பாங்க. அதனால தான் இவரை பற்றி யாருக்குமே வெளியில் தெரியாது. அதுக்கப்புறமா சமீர் சொல்கிறாரு, அங்கே இருந்த ஒரு முயல் வந்து அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓடி போயிடுச்சு. அது போகும்போது அங்கே இருக்கிற எல்லா வைரஸையுமே அழிச்சிருச்சு. இப்போது நம்மக்கிட்ட சூப் சலிக்கிற எந்த ஒரு வைரஸுமே இல்லை. ஆனால் நான் மட்டும் ஒரே ஒரு டோஸ் எடுத்து சேஃப்டி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்டோரியா கிட்ட எடுத்து கொடுக்குறாரு. அதை பார்த்த புட்சர் 2 பேரும் அதை எப்படி திருடலான்னு கண்ணாலே பேசிக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்களோ அந்த டோஸை அங்கே செத்து கிடக்கிறவங்க மேலே இன்ஜெக்ட் பண்ணி அதை தூக்கி வெளியில் போட்டால் அந்த ஆடு அவனை சாப்பிட்டு அந்த வைரஸ் அந்த ஆடுங்க உடம்புல போய் அதுங்க இறந்துரும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுட்ருக்காங்க. அதை கேட்ட புட்சரோ, எல்லோரும் வாயை மூடுங்க, நம்மக்கிட்ட ஒரே ஒரு டோஸ் தான் இருக்குது, அதனால் அதை நம்ம சேஃப் பண்ணிவிட்டு இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போகிற வழியை பார்ப்போம்னு சொல்கிறாரு. அதுக்கு அங்கே இருக்கிற யாருமே ஒத்துக்கல. நம்ம இங்கேருந்து வெளியே போனால் கண்டிப்பாக யாராவது இறந்துருவான், நம்ம தப்பிக்கணுன்னா இதுதான் ஒரே வழின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த டோஸ் இன்ஜெக்ட் பண்ணி அந்த பாடியை வெளியே தூக்கி போடுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஆடுங்க அவனுடைய உடம்பை சாப்பிட்டுட்டு இறந்தும் போயிடுதுங்க. எல்லாமே செத்து போச்சிங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்பாடான ஆகிறதுக்குள்ளார விக்டோரியா சமீரை காணோன்னு பயங்கரமாக அழுகுறாங்க. சமீரோ எங்கே தெரியுமே கிடைக்கல. கடைசியாக அவருடைய கால் மட்டும் தனியாக ஒரு இடத்துல கலந்துருக்கு. அதை எடுத்துகிட்டு வந்து இவங்ககிட்ட தராங்க. அதை பார்த்துட்டு விக்டோரியாவோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதே நேரம் இங்கே டேடிஸ் தானே திருப்பியும் ஜெயிலுக்கே அனுப்பிச்சிடுறாங்க. என்ன காரணம்னா, அந்த வைரஸ் கிடைச்சா மட்டும்தான் இவங்க ரிலீஸ் பண்ணுறதாகவும், இல்லைனா திருப்பியும் ஜெயிலுக்கே அனுப்புகிற மாதிரி தான் டீல் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ வைரஸே இல்லாததுனால இவங்களால் வெளியில் எடுக்க முடியாது, நீ திருப்பியும் உள்ளே போகணும்னு சொல்லி ஜெயிலுக்கே அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஆனால் ஜெயிலுக்கு போகிற வழியிலேயே அந்த காரை ஓட்டிகிட்டு போகிற டிரைவரோட மண்டை வெடித்து செதறிடுச்சு. என்னன்னு பார்த்தா விக்டோரியா அவனை போட்டு தள்ளிட்டு டேடிஸ் தானே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இங்கேயோ 7 ஹால்குள்ளார எல்லாருமே வந்து நின்று எதுக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது அந்த இடத்துலையோ சிஸ்டர் சேஜ் கென் நைட் கிட்ட ஒரு புக்கை காட்டி ஏதோ சொல்கிறாங்க. அதுக்கு கென் நைட்டோ, என்னால் இதை நம்பவே முடியல அப்படின்னு சொல்கிறாரு. இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கிற ட்ரெயினுக்கு செம பயமாயிடுச்சு. இவன் நம்மளை கண்டுபிடிச்சிட்டா போல இருக்கு, இன்றைக்கி நம்ம செத்தோம்னு நினச்சி செம பயத்தில் நின்றுட்டுருக்காரு. அப்போ ஹோம்லேண்டர், இங்கே வாட்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு லீக் நடந்துச்சு, அதை யார் லீக் பண்ணான்றதை கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்கிறாரு. அதை பார்த்த ட்ரெயினுக்கு அல்லு இல்லை சுத்தமாக. கிட்டத்தட்ட நம்ம இன்றைக்கி செத்தோன்னு நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் பின்னாடி டீப் வந்து வேறு யாரையோ பிடிச்சி தர இழுத்துட்டு வராரு. யாருன்னு பார்த்தா டீப் யாரை ரொம்ப நேரமாக பழிவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாரோ அவரை தான் பிடிச்சி இழுத்துட்டு வராரு. அப்போ அவரை பார்த்துட்டு ஹோம்லேண்டர் சொல்கிறாரு, இவன் தான் இந்த லீக்கை பண்ணான்றதுக்கான ஆதாரம் அவங்களுடைய ஃபோனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் உங்களுடைய கோவத்தை இவன் மேலே காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட டீப்போ அவர் காதுகிட்ட போய் சொல்கிறாரு, உன் பொண்டாட்டி எனக்கு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு செமையாக அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு.
அங்கே இருக்கிற எல்லாருமே போட்டு அவரை செம்மடி அடிக்க ஏட்டைன் மட்டும் கம்முன்னு அங்கேயே நின்றுட்டுருக்காரு. அதை ஹோம்லேண்டர், சிஸ்டர் சேஜ் 2 பேருமே கவனிக்கிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேருக்குமே அவர் மேலேயுமே ஒரு டவுட் இருக்குன்றத தெளிவாக அந்த இடத்துல காட்டுறாங்க. அதே நேரம் இந்த மாதிரி இவரை யார் மாட்டி விட்ருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஆஷ்லி தான். ஏன்னா ஆஷ்லிக்கு துரோகம் அவர் பண்ணியிருப்பார் இல்லையா, அதனால தான் இவங்க இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அதே நேரம் இங்கே ஃப்ரெஞ்சியோ ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நான் நிறையா கொலை பண்ணியிருக்கேன், என்ன அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவரே போய் சரண்டர் ஆகிறாரு. ஏன்னா இவரால் குற்ற உணர்ச்சியை சுத்தமாக தாங்கவே முடியாது. அதனால தான் டேரெக்டாக போய் இந்த மாதிரி பண்ணிவிடுவார். அதே நேரம் இங்கே ஜோய் கெஸ்லர், புட்சர் 2 பேரையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் ரகசியமாக ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அங்கே உள்ளே போயிட்டு பார்த்தா யார் இருப்பான்னா சமீர் தான் இருப்பார். இவர் ஆக்சுவலாக செத்துலாம் போயிருக்க மாட்டார். இவருடைய காலை வெட்டினதே புட்சர் தான். இவர் செத்த மாதிரி இவருடைய காலை வெட்டி போட்டு தூக்கிட்டு வந்து கட்டி வச்சிருப்பாரு. அதை பார்த்த கெஸ்லரோ போடு இப்போ தான் பழைய புட்சர் திரும்பி வந்திருக்கான்னு சொல்கிறாரு. அப்போ புட்சர் சமீர்கிட்ட போயிட்டு அவர் வாயில் இருந்த கட்டை அவுக்குறாரு. அதை பார்த்துட்டு சமீரோ பயங்கரமாக பயப்படுறாரு. அப்போ புட்சர் இதை பாரு, நாங்கள் இனிமேல் ஒன்றை எதுவும் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாரு. அதுக்கு சமீரோ இதுக்கு மேலே என்னடா பண்ணணும், என்னுடைய காலையே வெட்டிட்ட, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்க, அதுக்கு புட்சரோ எங்களுக்காக நீ ஒரு வைரஸ் தயாரித்து தரணும், நீ மட்டும் அதை செய்ய முடியாதுன்னு சொன்னால் உன்னை நான் கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்லரை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. அதோட எபிசோட் 5 முடிக்கிறாங்க. இந்த 2 எபிசோடும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா எபிசோட் 6 and 7 மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன். குட் லக் ஃப்ரெண்ட்ஸ்.